Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 12th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு மினிமம் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மினிமம் மெட்டீரியல், இதில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது ப்ரிப்பேர் பண்ண காதர் சாருக்கு நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிக்கோம். அவர்கிட்ட ஷேர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 45லேருந்து 60 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடியும், இந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக முக்கியமான கேள்விகளை ஃபர்ஸ்ட்லேயும் அதை தொடர்ந்து மற்ற கேள்விகளும் இருக்கிற மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கையேடு மெல்ல கற்கும் மாணவர்கள், நான் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன், ஆனால் மார்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதுலேயுமே நோட் கொடுத்துருக்காரு. ஸோ தயவுசெய்து மீத்திறன் மற்றும் சராசரி மாணவ செல்வங்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அதை விட பெட்டராக படித்து இன்னும் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் ஒவ்வொரு மார்க்ஸும், அதாவது 5 மார்க்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 3 மார்க்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 32 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 15லேருந்து 25 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 41 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 41 3 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா 12லேருந்து 15 மார்க்ஸ் வந்து என்னது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 55 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 8லேருந்து 10 மார்க்ஸ் வந்து என்ன இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 1 மார்க்கு இதில் இருக்கக்கூடியது புக் பேக்கில் மோஸ்ட்லி இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் நீங்கள் படிச்சிருங்க. ஸோ 140 ஒரு மதிப்பெண் நீங்கள் படிச்சிங்கன்னா 12 முதல் 15 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ சிம்பிளான ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 40க்கு மேலே மார்க்ஸ் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஸோ எது படிக்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த விட மீதி இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. சரிங்களா? என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸாம்ஸில், ஸோ இந்த நவீன மேலாண்மை கோட்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 4 இயர் கொஷின்ஸு அதோட லிங்க்கும் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிஎஃப் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பிடிஎஃப் நான் வந்து அடுத்த வீடியோவில் தர முடிஞ்ச அந்த வீடியோட லிங்க்லையுமே தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.